Chitra, Social Talk. உங்களுடைய அரசியல் பயணத்தை உங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி விமர்சிக்கிறாங்க? இல்லை, விமர்சனம் ஒன்றும் இல்லை. எனக்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்புகளை நான் பயன்படுத்திக்கிறேன். ஒன்றும் பெரிய வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி எனக்கு நல்ல வாய்ப்பு 3 முறை கொடுத்தாங்க. கூட்டணி இல்லாத பொழுதும் தேர்தலில் நின்றுருக்கேன், கூட்டணியோடு நின்றுருக்கேன், கூட்டணியோட ஜெயிச்சிருக்கேன். கட்சியில் இன்னும் எனக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்கறது கிடையாது. அளவு எதுவோ ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. அது எனக்கும் வருத்தம் அளிச்சுட்டே தான் இருக்குது. ஏன் அது எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நானும் தனியை எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த வருத்தங்களை எல்லாம் மனம் விட்டு பேசி தீர்க்கவே முடியாதா? சரி, இது அப்படி இல்லைங்க. இது ஏன்னா டெல்லி நியமன பதிவு தான். இது யாரும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற எல்லாரையும் முன்னோடிகள் எல்லாம் கூப்பிட்டு இவங்களை யாரை வேணும்னு கன்சல்ட் டெல்லியில் ஏதோ ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசமில் யாரையோ பண்ணுறேன். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வளரணுமா, இல்லைனாக்கா ஒரு டிசிப்ளின்டு அலையன்ஸ் பார்ட்னராக இருக்கணுமான்றது முடிவு பண்ணிக்கணும். நம்ம டிசிப்ளின் அலையன்ஸ் பார்ட்னராக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஆள் இல்லை. இதை இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வேலையை எனக்கு கொடுக்கணும். ஒரு மார்க்கெட்டை அப்படி தானே இந்த சேல்ஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ பாட்டு இந்த சேல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் மேனேஜர் வேணுமா, இல்லை புது மார்க்கெட்டில் போய் உன்னுடைய ப்ராடக்ட்டை கொண்டு போய் விற்கிறதுக்கு ஒரு மேனேஜர் வேணுமா, நீங்கள் முடிவு பண்ணி தானே அந்த மேனேஜரை நீங்கள் போடுவீங்க. அதனால் முதல்ல அந்த டிசிஷனை எடுத்த அப்புறம் அங்கே ஒரு கன்சென்சஸ் வரணும். அப்புறம் இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிலையும் ஒரு பெரிய ஒருமித்த கருத்து வரணும். கீழே இருந்து அது அந்த ஈகர்னஸ் இருக்கணும். இப்போவும் ஒன்றும் அதுக்கு மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு சம்பிரதாய சடங்குக்காக அப்பப்போ இந்த காமராஜர் ஆட்சின்னு ஒரு ஸ்லோகனை சொல்கிறாங்களே ஒழிய அதில் எந்த சப்ஸ்டன்ஸும் கிடையாது. ஆக்சுவலாக அதுக்காக யாரும் முன்னெடுக்கலன்னு இல்லை. முன்னெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எனர்ஜி இருக்கானே எனக்கு தெரியல. அதுக்கு எனர்ஜி இருக்கானே எனக்கு தெரியல. இந்த பார்ட்டியில் இந்திய அளவில் ஆட்சிக்கு வரணுன்றதுல ரொம்ப குறியாக இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களும். நம்ம தலைமையில் ஒரு ஆட்சி வரும். ஆனால் தமிழ்நாட்டு அளவில் நம்ம நமக்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்குறாங்களே தவிர அதுக்காக பண்ண வேண்டிய வேலைகளை செய்யறதுக்கு இங்கே தயாராக இருக்கிற மாதிரி எனக்கு படலை. இன்றுள்ள சூழ்நிலையில் அடுத்த எலெக்ஷன் போது அதிக சீட்டுகளை எல்லா கட்சிகளும் கேட்கவே முடியாதுங்க. ஏன்னா யாரு கேட்டாலும் 234 தான் பங்கு போடணும். 234 தான் நீங்கள் இருக்கிற கட்சிக்கெல்லாம் கொடுக்கணும். ஏற்கனவே சிட்டிங்னு இருக்காங்க. அப்புறம் எப்படி சிட்டிங்கை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்ன ரீசனுக்காக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க போட்டோவை? இந்த பார்ட்டி அபரீதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, ஏதாவது கிரவுண்டில் அந்த மாதிரி ஏதாவது பிரதிபலிக்குதா, ஏதாவது ஒரு லாஜிக்கல் ரீசன் இருக்கணும்ல. ஒரு பெஞ்ச் மார்க்கை வச்சு போன எலெக்ஷனில் கொடுத்தாச்சு, அதில் ஒரு அளவுக்கு ஜெயிச்சாச்சு. இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக்கில் போய் தேர் மஸ்ட் பி லாஜிக்கல் ரீசன்ல. இப்போ நானே போய் கேட்குறேன்னா நான் எனக்கு ஒரு லாஜிக்கல் ரீசனோட கேட்கல. சும்மா நான் ஆசைப்படுறேன் அதனால நிறைய வைங்க நான் சொல்கிறது இல்லை. எனக்கு பசிக்குது அதனால நிறைய சாப்பாடு வைங்கன்னு சொல்ல முடியல. ஒரு லாஜிக்கல் ரீசன் வேணும்ல கேட்குறது. அந்த லாஜிக்கல் ரீசனை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணலையே. என்னம்மா சரி, நான் கவுண்டர் கொஸ்டின் கேட்பேன். நான் எனக்கு காங்கிரஸுக்கு அதிக சீட்டு வேணும்னு போய் யாராவது கேட்டாங்கன்னா சரி 2001 இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்ட்டியை இன்னும் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா. அது சொல்லாமல் நம்ம எப்படி போய் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு மீறி நம்ம கேட்க முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 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 கம்ஃபர்டபுள் நம்பர் வரும். அந்த கம்ஃபர்டபுள் நம்பர் ஒரு கன்சென்சுவல் நம்பராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2026 தேர்தல் எப்படிப்பட்ட பரபரப்பான தேர்தல் களமாக இருக்கும்? 4 கார்னர் ஃபைட், ஒரு 3.5ன்னு வச்சுக்கலாம். சீமான ஒரு கார்னர்னு சொல்ல முடியாது, ஹாஃப் கார்னர்னு சொல்லலாம். அது ரொம்ப நிறைய விமர்சனம் காரசாரமாக பேசக்கூடியவர் அவருக்குன்னு இருக்கும். அவருடைய ஓட் பேங்க் என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குறையும் இந்த தடவை இந்த விஜய்கிட்ட போகும். இந்த விஜய்ன்றது ஒரு நியூ கார்டு இந்த தானே இந்த ஒரு புது சீட் தானது. இந்த கேமில் ஒரு புது சீட் வந்திருக்கு. அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கணும். அப்போ தான் டூர் போட்டிருக்காரு, சனிக்கிழமை டூர் போட்டிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கூட்டம் கண்டிப்பாக வரும், செல்ஃபி எடுப்பாங்க, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த ஒரு இஷ்யூ கிளாரிட்டி வருமானது போக போக தான் தெரியும். இது வரைக்கும் வரல, இந்த இஷ்யூ கிளாரிட்டி வரல. அது ஒரு சாட்டர்டேயும் பார்க்கணும். இந்த வாரம் இந்த சனிக்கிழமை இந்த விஷயங்களை பற்றி தெளிவாக பேசுவார்களா, இல்லை அடுத்த சனிக்கிழமை பேசுவாங்களான்னு ஒரு 10 சனிக்கிழமை வேட்டிக்க வேண்டியதான். அதிமுகவில் பெரிய ஸ்பிரிட் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியில் ஸ்பிரிட் இருக்குது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிமுகன்றது ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ். ஒரு லீடரை சிலர் ஏற்றுக்கிறாங்க, சில நபர்கள் ஏற்றுக்க மாட்டேன். அது லீடர்ஷிப் கிரைசிஸ். பாமகவில் இருக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம். அது ஒரு ஐடியாலஜிக்கலோ ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராப்ளம். அது பியூர்லி ஃபேமிலி ப்ராப்ளம். அது நாளைக்கு டைனிங் டேபிள்லேயே செட் ஆனாலும் ஆகிடும். அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதிமுக ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. முன்னாடி இருந்த அளவுக்கு அது ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இல்லை. அது வைகோன்ற நபருக்காக மரியாதைக்காக ஒரு இயக்கம்னு சொல்லாமல் தவிர அதுக்கு ஒரு அந்த பார்ட்டிக்கு இனிமேல் ஒரு ஐடியாலஜிக்கல் ரீசனே இல்லையே. என்ன ஐடியாலஜிக்கல் ரீசன்? நீங்கள் டிஎம்கேக்கு மாறாக உருவாக்கப்பட்ட கட்சி, டிஎம்கே கூட கூட்டணி வச்சப்பறம் அந்த ஐடியாலஜிக்கல் ரீசனே இல்லையே. அதனால் ஐடியாலஜிக்கல் ரீசனே அது கிடையாது. அதனால் அது ஒரு பெரிய கிரைசிஸாவோ அதை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபேக்டராக பார்க்க முடியாது. பிஎம்கேன்றது ஒரு ஃபேமிலி இஷ்யூ. அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக நான் பார்க்கவே இல்லை. அதிமுகவில் டெஃபினட்டாக ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ். ஏன்னா அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களை பார்த்ததுக்கப்புறம்
ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், அவர் ஆக்சிடென்டல் லீடர், தான் தான் சுப்ரீம் லீடர்னு சொல்கிறத நிறைய பேர் ஏற்றுக்கல. அது ஒரு எலெக்ஷன்லையும் தெரியுதுல்ல. அவர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அவர் சந்தித்த எல்லா தேர்தலும் அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வெற்றி பெறலையே. அதுதானே ஃபேக்ட். இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இதில் ஒரு மாறுதல் இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு சில பேருக்கு இருக்கு. இல்லை திராவிட முன்னேற்ற கூட்டணியில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. புதுசாக யார் வேணால் வந்து சேரலாமே தவிர கூட்டணியில் இருந்து யாரும் வெளியே போக போகிறது இல்லை. அதில் ஒன்றும் சந்தேகமே படாதீங்க. இது வந்து அன்னெசரி ஸ்பெகுலேஷன். இந்தியா கூட்டணின்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று கூட துணை ஜனாதிபதி தேர்தலில் திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் கட்சி ரொம்ப தெளிவாக இருந்தோம் நேற்று. அதனால் இதில் வந்து இந்த ஸ்பெகுலேஷனே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாயிண்ட்லெஸ் ஸ்பெகுலேஷன். டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அலையன்ஸ் தான் ஜெயிக்க போகுது எலெக்ஷனில். வாக்கு சதவீதம்னா கொஞ்சம் மூணா போகிறதுனால கொஞ்சம் மேலே எங்களையும் போகலாம். ஆனால் ஜெயிக்க போகிற அணின்னு கேட்டிங்கன்னா அது இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமை கூட்டணி தான் ஜெயிக்க போகுது தமிழ்நாட்டை. இதில் ஒன்றும் டவுட்டே பட வேண்டாம். இதில் வேணா இதை ரெக்கார்ட் பண்ணிங்க, எலெக்ஷன் அன்னைக்கு கவுண்டிங் அன்னைக்கு இதை எடுத்து போடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகளில் உள்ள பல நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாலும் மனம் திறந்து விமர்சிக்கிறதுல நீங்கள் தயங்குறது இல்லை. இல்லை, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம்ன்றது ஒரு சோஷியலாஜிக்கல் கிரிட்டிசிசம். இது பொதுப்படையான ஒரு இப்போ எனக்கு டிஎம்கே எனக்கு கூட்டணி கட்சி தான். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி சென்னையை வந்து இன்னும் மேம்படுத்தலாமா, நான் நல்லா பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து இவங்க சென்னையோடைய இந்த மேயருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அவருடைய சிவிக் சென்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நாட் அப் டு பார். எனக்கு வந்து இன்னும் அது வந்து எனக்கு ஒன்றும் பெரிய திருப்தியாக அளிக்கல. அதில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. அதில் ஒன்றும் எனக்கு தயக்கமே கிடையாது. இதில் என்ன இருக்குது தயக்கம்? வாட் இஸ் பர்சனல் அபவுட் இட்? இட்ஸ் பொலிட்டிக்கல், இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரிட்டிசிசம். இல்லை, இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்து ஏதாவது எதிர்வினையை சந்திக்க சோஷியல் மீடியாவில் இருக்கிற இந்த ஐடிவிங்குக்கு எப்பவுமே கோவம் வந்துடும். இந்த ஐடிவிங்குன்னு எல்லா கட்சியிலையும் ஒன்று இருக்குது. நான் வந்தேன்னா ஆக்சுவலாக ஒரு நாள் சொல்லலாம், எல்லா கட்சியும் தன்னோட ஐடிவிங்குக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவ் விட்டுணும். விட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷர் குறையும், எல்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க எல்லாரும். இந்த ஐடிவிங்க மாதிரி ஒரு கிறுக்கு உலகத்தில் எதுவும் கிடையாது. புதுசாக எல்லா கட்சியிலையும் ஒரு ஐடிவிங்னு உருவாக்கிட்டான். அவன் ஆளுக்கு ஒரு 10 சூடோனிமில் ஒரு 10 ஃபேக் ஐடியை வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் உடனே திட்டுறது இதுதான் இருக்குது. ஆனால் எல்லா கட்சிக்கும் இந்த நோய் வந்துருச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திங்கக்கிழமை எல்லா ஐடிவிங்க்கும் லீவ் விட்டுணும். இந்த ஐடிவிங்க்கு எப்போ கோவம் தான் வரும். இந்த பேட்டியை பார்த்து நான் ஐடிவிங் போட்டு தாளிச்சு எடுக்கணும். அது பரவாயில்ல, அது பண்ணிட்டு போகுது. உங்களுடைய மனைவியும் மகனும் உங்களுடைய இந்த அரசியல் பயணத்துக்கு எந்த அளவு பெரிய சப்போர்ட்? ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பாலிடிக்ஸில் யாருமே இருக்க முடியாது. ஃபேமிலி வேணும். ஆனால் அந்த ஃபேமிலி சப்போர்ட்னாக்க அவங்க நேரடியாக வந்து அரசியலுக்கு வர வேண்டாம். ஆனால் அந்த வீட்டில் வந்து அந்த சப்போர்ட் இருக்கணும். அடிக்கடி ஊருக்கு போகிறீங்களேன்னு அதை போய் பெரிய விஷயமா ஆக்கிட்டு வருத்தப்பட்டுருக்கூடாது. ஏன் நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க உங்களை பார்க்குறதுன்னு வருத்தப்படக்கூடாது. அதனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா இல்லாமல் ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸில் வந்து இந்த கண்ட்ரியில் எந்த கண்ட்ரிலையுமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா அவங்க வெளிப்படையாகவே ஃபேமிலியை கொண்டு வராங்க, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி. எங்கே இருந்தாலும் ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்க முடியாது. உங்களால் நேரம் ஒதுக்கினா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறது இருக்கணும், அவங்க என்கரேஜிங்காக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் பாலிடிக்ஸில் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை, தனி மனிதனாக இருக்கணும், குடும்பமே இல்லாதவர்களாக இருக்க வேணும். திரைப்படங்கள்லாம் விரும்பி பார்ப்பீங்களா? இல்லை நிறைய பார்ப்பேன். நான் சொல்கிறேன்னே, அது நான் வந்து இந்த பிளேனில் ஒரு வருஷத்துக்கு 125 150 தடவை போகிறதுனால பிளேனில் எனக்கு ரொம்ப தூக்கம் வராது. நான் முக்கால் படிப்பேன், இல்லாட்டி ஏதாவது இது மாதிரி டவுன்லோட் பண்ணி ஏதாவது பார்த்துட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு விருப்பமான நடிகர் கமல்ஹாசன் இல்லையா? தமிழில் வந்து எனக்கு பிடிச்ச நடிகர், இந்தியாவில் எனக்கு பிடிச்ச நடிகர் கமல்ஹாசன் தான். ஆனால் அவரும் ரொம்ப நல்ல படம் பண்ணுறது இல்லையே. அவர் முன்னாடி பார்த்த படம் மாதிரி இல்லையே. கடைசியாக பார்த்த 2 படம் எனக்கு பிடிக்கலையே. எனக்கு தக் லைஃப்லாம் என்னால் பார்க்கவே முடியல. முன்னாடி நடித்த படம்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மைக்கேல் மதன காமராஜ் மாதிரி படம் பண்ண மாட்டேங்கிறாரு. மைக்கேல் மதன நாயகன், மைக்கேல் மதன காமராஜ் எல்லாம் எத்தனை தடவைனா பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராக நடிச்சார், வசூல் ராஜா எம்பிபிஎஸ். இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரசனையோடு நடித்த படம்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு என்னமோ இப்போ போடுற படம், இது பார்க்குற படம்லாம் எனக்கு ஒன்றும் சரி எனக்கு போடல. அவரும் ஏன் இப்படி போயிட்டாருன்னு தெரியல. இப்போ கூட டெல்லியில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அவர் அதெல்லாம் பேசுவார். பொதுவாக அரசியல் ரொம்ப திரைப்படத்தை பற்றி நான் பேசுறதில்ல. அவர் ரொம்ப அதில் அவர் ரொம்ப அதில் ஊறி பெரிய யூனிவர்சிட்டி. அவர் அதுக்கு போய் நான் பேசுறதில்ல. படம் பிடிக்கலன்னு சொல்லிவிடுவேன், அவ்வளோதான். எனக்கு சில படம் பிடிக்கலன்னு சொல்லிவிடுவேன், அவ்வளோதான். இப்போ பாராளுமன்றத்தில் அவரை அடிக்கடி சந்திக்கக்கூடிய அடிக்கடி இல்லை. இப்போ இந்த ராஜ்யசபா மெம்பரை வந்து இப்போ அடிக்கடி சந்திக்கவே முடியாது. முன்னாடி சென்ட்ரல் ஹால் ஒன்று இருந்தது பார்லிமெண்ட். இந்த புது பார்லிமெண்ட் அந்த ஹாலே இல்லை இப்போ. அதனால லோக்சபா ஒரு பக்கம் இருக்குது, ராஜ்யசபா இருக்குது. அதனால் ராஜ்யசபா மெம்பரும் லோக்சபா மெம்பரும் முந்திக்கு அளவுக்கு சந்திச்சுக்க முடியறதில்ல. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்டேக். இந்த அவங்க வேணுமே தான் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் அதை வேணுமே தான். இவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக இருக்கணும், யாருக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது தான் பண்ணியிருக்காங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பு, ஒரு வீக்னஸ் நம்மளுடைய டெமோக்ரஸி. இந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது? 2 தேர்தலில் வெற்றின்றது எனக்கு வந்து டெஃபினட்டாக அது வந்து என்னோட ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இன்னும் எனக்கு அமைப்பு ரீதியாக எனக்கு இன்னும் பொறுப்பு வரல, நான் நினைக்கிறத என்ன சாதிக்க முடியலன்றது எனக்கு பெரிய வருத்தம் தான். அது ஒரு ரிலக்டன்ஸ் இருக்குது, எனக்கு தெரியும். இந்த சிஸ்டத்துக்கு, இந்த காங்கிரஸ் சிஸ்டத்துக்கு என் மேலே ஒரு ரிலக்டன்ஸ் இருக்குன்றதை நல்லா புரிஞ்சுக்கிறேன். சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் உங்கள் மேலே இந்த அளவுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வச்சுருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்பா தான் காரணம். அப்பாவோட பேரில் அந்த நிழலில் தான் நான் இருக்கேன்.
அப்பா தான் காரணம். அதுக்கப்புறம் அவர் 40 இயர்ஸாக அந்த தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் கட்சியை வந்து வலுப்படுத்தியிருக்காரு. கட்டுமான வசதிகள், கட்சிக்குன்னு பில்டிங், ஆஃபீஸு, ஆள், அப்புறம் எல்லா இடத்துலையும் போனால் நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கிறது, அடிக்கடி தொகுதிக்கு போகிறது. அதனால் அதை நான் இன்னரேட் பண்ணிட்டேன். அதனால் அது எனக்கு இன்னும் இருக்குது. இன்னும் அப்பாவும் நானும் 2 பேரும் ஆக்டிவாக தான் பாலிடிக்ஸில் இருக்கோம். 2 பேருமே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும். அதனால் அது ஒரு ஸ்ட்ரென்த் எங்களுக்கு. அப்பா தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அதில் 2வது, நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு தனிநபர் விவகாரங்களில் தலையிடுறது கிடையாது. நியூட்ரலாக இருப்பேன் எல்லா விஷயத்துலையும். நான் எந்த ஜாதியும் சார்ந்தவன் கிடையாது. நான் எல்லாருக்கும் நடுநிலையாக இருப்பேன். வந்து எல்லாருக்கும் தெரியும் மனசில் இருக்கிறத முடியும் முடியாதுன்றதை உடனே சொல்லிவிடுவேன். பொய் வாக்குறுதியெல்லாம் கொடுக்க மாட்டேன். நானே சொல்லிவிடுவேன், அம்மா இது என் பவரில் கிடையாது, மிஞ்சி போனால் லெட்டர் எழுதலாம், இதை நான் பண்ணித்தரேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். எதுவாக இருந்தாலும் அது எல்லாருக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்ட்ரென்த்து தான். அது யாரையும் ஏமாற்றி அனுப்புறது இல்லை, திருப்திப்படுத்தி அனுப்பி அவர்களை வந்து அன்னைக்கு மட்டும் குஷிப்படுத்திட்டு அப்புறம் டிசப்பாயின்ட் பண்ணுறது இல்லை. முடியாது, எல்லாருக்கும் தெரியும். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் செய்வேன், என்னால் அது அழுத்தம் கொடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக செய்வேன்ற நம்பிக்கை எல்லாருக்கும். ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொய் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல? பொய் வாக்குறுதி இல்லை, சில சமயம் வந்து ஜெனுவினாகவே நம்ம வந்து நினச்சி நம்ம சொல்கிறோம் சில விஷயங்களை, நம்மளால் அமல்படுத்த முடியாமல் போயிடுது. அமல்படுத்துறதுக்கு அந்த சூழல் இல்லை, அரசாங்கம் ஒத்துழைக்கல, அந்த மாதிரி இருக்குது. அதுவும் பொய்ன்னு சொல்ல மாட்டேன், இன்டென்ஷன் கிளியராக இருக்கலாம். இப்போ பாருங்கள், நிறைய இடத்துல என்ன இருக்குன்னா, பெண்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீன்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் ஃப்ரீக்வன்சியாக பஸ்ஸை கட் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கட் ஆயிடுச்சு, ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது எல்லா இடத்துலையும் போனால் பஸ்ஸை கூட்டுங்கன்னு சொல்கிறாங்க. பஸ்ஸை கூட்டணும்னு எனக்கு ஆசை தான், நானும் எழுதுறேன், ஜிஎம் கூப்பிட்றேன். அவரை கேட்டால் சார் ரூட் இல்லை, பஸ் இல்லை, அவர் நிர்வாக காரணத்தை சொல்கிறார். அதனால் நான் வந்து பஸ்ஸை பண்ணித்தரேன்னு சொன்னது என்னுடைய வாக்குறுதி. அதனால் பண்ண முடியாதுன்றது நான் வந்து அவங்களை ஏமாத்துறேன்னு அர்த்தம் இல்லையா? அங்கே நடக்கலை. அது வந்து அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. புது பஸ் வாங்க முடியல, பஸ்ஸுக்கு வந்து சர்வீஸ் இல்லை, சிலனாக்க அவர்களுக்கு வந்து வருமானம் இல்லை, அதனால கட் பண்ணுறாங்க சர்வீஸை, அதெல்லாம் இருக்குல்ல. தமிழக முதல்வரோட உங்களுடைய சந்திப்பில் மறக்க முடியாத ஒரு சந்திப்புன்னு எதை சொல்கிறேன்? அவருக்கு எனக்கு எப்பவுமே ரொம்ப ஒரு கார்டியல் அண்டு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் தான். ஏன்னா எப்போ டைம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க பார்க்குறதுக்கு. தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏதாவது அழுத்தம் கொடுத்து கேட்டோம்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. குறிப்பாக இப்போ லா காலேஜ் கேட்டோம், அக்ரிகல்ச்சர் காலேஜ் கேட்டோம், உடனே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டோம்னாலும் உடனே அப்டேட் பண்ணிடுறாரு. அது என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞருக்கும் அப்பாவுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பு, அதனால் அதே முதலமைச்சர் அவர்கள் அப்பாவோட ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு அந்த கர்ட்டசி எப்பவுமே அவர் கொடுத்துருவாங்க. ஐடிவிங்க என்ன சொன்னாலும் சொல்லட்டும், சீஃப் மினிஸ்டருக்கு வந்து என் மேலே எப்பவுமே நல்ல ரொம்ப கார்டியலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். அரசியலை தாண்டி உங்களுக்கு எதில் எல்லாம் நாட்டம் அதிகம்? எனக்கு டென்னிஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அதில் சந்தேகமே கிடையாது. அது ரொம்ப எனக்கு இன்னும் டென்னிஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதில் இன்னும் நிறையா மேட்ச் பார்க்குறேன், இன்னும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கேன். அந்த விளையாட்டோட நான் இன்னும் ரொம்ப விளையாடுறதில்ல, ஆனால் அதில் நிர்வாகத்தில் இந்தியாவில் மட்டும் இல்லை சர்வதேச அளவுலையும் சம்மந்தப்பட்டிருக்கேன். அதில் நிறைய எனக்கு இன்வால்மெண்ட் இருக்குது. எனக்கு அரசியலை தாண்டி ஏதாவது இன்னும் அதில் தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும், ஏதாவது செய்யணும்னு ஆசை இருந்தால் அது டென்னிஸில் தான் இருக்குது. உணவு கலாச்சாரத்துலேயும் இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நம்ம வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குறிப்பாக சிவகங்கையுடைய பாரம்பரியத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு போனால் நம்ம உணவு மூலமாக கொண்டு போகலான்றது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரியுது. அதில் வந்து எனக்கு அது கொஞ்சம் நாட்டம் இருக்குது. நல்லா விரும்பி சாப்பிடுவேன், படிப்பேன். முன்னாடி கொஞ்சம் குறைஞ்சிருச்சா, நான் நிறைய படிப்பேன். உலக அரசியலை கூர்ந்து கவனிப்பேன், நிறைய உலக அரசியல் விவகாரங்களை படிப்பேன், அதை பற்றி விவாதம் பண்ணுவேன், செய்வேன். அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. ஏன்னா பாலிடிக்ஸில் மட்டும் இன்ட்ரெஸ்ட்னாக்க நம்மளோட அரசியல் கட்சி இல்லாமல் ஒரு மல்டி ஃபேசட்டட் இன்ட்ரெஸ்ட் நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டா? நிறைய உண்டு. கடவுள் நம்பிக்கை எனக்கு நிறைய உண்டு. ஒரு நாளைக்கு கோயிலுக்கு ஒரு பூஜை ரூமுக்கு போகாமையோ, பூஜை பண்ணாமையோ, கடவுளை வேண்டிக்காமையோ, ஏன் சும்மா இருக்கிற நேரத்தில் கூட ஏதாவது வேண்டிக்கிட்டே ஏதாவது சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்டு. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு அது ஒரு கிரட்ச் மாதிரி. எனக்கு வந்த சில சமயங்களில் தேவையற்ற சவால்களை எல்லாம் சமாளிக்க எனக்கு வந்து தைரியம் கொடுத்தது, என்னை வந்து இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்த வச்சது, இன்னும் அதிகமாக கொண்டு போய் நிறுத்த எனக்கு நம்பிக்கை கொடுக்குறதே வந்து கடவுள் நம்பிக்கை. அதில் என்ன இதான் சொன்னேன், எல்லாம் பார்த்தா என்னை ரைட் ஆஃப் பண்ணுற மாதிரி நினைப்பாங்க. ரைட் ஆஃப் பண்ணாட்டே என்னை கடவுளை கொண்டு போய் கரெக்டாக என்னை வந்து ஜெயிக்க வச்சுருவார் கடைசியில். அது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் என்னை வந்து ஒன்று நான் பார்த்துருக்கேன், என்னை ரொம்ப நேரடியாக விமர்சனம் பண்ணவங்க எல்லாரையும் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ரொம்ப பர்சனலாக விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே ஒன்றும் அப்புறமேல் ரொம்ப ஷைன் பண்ணதில்லை. அப்புறம் அது தெரிஞ்சுக்கணும். அது இனிமேல் இதை பார்த்தா அதெல்லாம் மாதிரி இருக்கு, இதை பார்த்தாலும் அதை நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஜோதிடத்தில் நாட்டம் உண்டு? நானே பார்ப்பேன், ஜாதகம் பார்ப்பேன். நான் இந்த கம்ப்யூட்டர் தான் இப்போ தான் ஃபோன்லேயே ஆப் இருக்கு, நானே பார்ப்பேன். எனக்கு அதுல நம்பிக்கை உண்டு. எனக்கு வந்து தான் சொல்கிறேனே, எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டு, எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. நான் சர்ச்சுக்கு போவேன், மசூதிக்கு போவேன், நம்ம கோயிலுக்கு போவேன். எங்கள் தோட்டத்திலே நான் ஒரு கோயில் இப்போ நிறுவியிருக்கிறேன். உச்சிஷ்ட கணபதினு சொல்லுவாங்க, அது ரொம்ப ரேர் ஃபார்ம் ஆஃப் கணபதி. எங்கள் தோட்டத்தை வீட்டில் தொகுதி இருக்கிற வீட்டிலேயே கோயில் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் இதிலெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த ப்ரோட்டோக்கால், அந்த சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் நான் ரொம்ப பர்ஃபெக்டாக நான் ஃபாலோ பண்ணி அதில் நம்பிக்கை வச்சுருக்கோம் தான் நான்.
உங்கள் மனைவிக்கோ மகளுக்கோ அரசியலில் வரணுன்ற ஆர்வம் இல்ல, இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆர்வம் இல்லை. அப்படிலாம் நேரடியாக கட்சிக்குள்ளே வந்து அரசியலுக்கு வர ஆர்வம் இல்லை. பொது வாழ்க்கையே கவனிக்கிறாங்க, செய்தி படிப்பாங்க, அதை பகிர்ந்துக்குவாங்க ஒழிய ஒரு பார்ட்டிக்குள்ளே வந்து பாலிடிக்ஸ் பண்ணுற ஆர்வம் இல்லை. ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.